வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் 16வது காதையாகிய கொலைக்கள காதைக்கு வந்திருக்கிறோம். சிலப்பதிகாரத்தில் நம்முடைய உள்ளம் நடுங்குறும் இடம் எது என்று கேட்டால் இதுதான். காரணம் என்ன என்றால், பிழை செய்து தண்டனை அடைவோர் உலகில் உண்டு. எப்பிழையும் செய்யாத ஒருவன் கொல்லப்படுகின்ற காட்சி, அதிலும் மதுரையிலும் பட்டப்பகலிலே கொல்லப்படுகிற காட்சி நடைபெறப் போகிறது என்றால் அதற்கு முந்தைய நாள் எப்படி இருந்தது என்பதைத்தான் நமக்கு இளங்கோடிகள் சுட்டி காட்டுகிறார். அரும்பெறல் பாவையை அடைக்கலம் பெற்ற இரும்பேர் உவகையின் இடைக்குல மடந்தை அலை விலை உணவின் ஆய்ச்சியர் தம்மொடு மிலை சூழ் கோவலர் இருக்கையன்றி பூவல் ஊட்டிய புனைமான் பந்தற்கு காவர் சிற்றில் கடிமனைப்படுத்து. கவுந்தியடிகள் இடைக்குல மடந்தையான மாதரியிடத்திலே அடைக்கலமாக கோவலனையும் கண்ணகியும் ஒப்படைக்க அவர்களை கையை பற்றி வரவேற்று தங்களுடைய குடியிருப்புக்கு அருகிலே ஒரு புதுமனை ஒன்றை உருவாக்கி அந்த மனையிலே அவர்களை சென்று இருக்கச் செய்கிறாள். தன்னுடைய மகளாகிய ஐயை என்கின்ற அவளையும் அழைத்து இவர்களோடு சென்று அவர்களுக்கு உதவியாக இரு என்று சொல்லுகிறாள். இப்படி அவர்கள் உள்ளே நுழைகிற போது ஒரு வார்த்தை கேட்கிறாள் அந்த இடைக்குல மடந்தையாகிய மாதரி. அம்மா, உன்னுடைய அழகிற்கு முன்னால் தங்கமும் வைரமும் பயனற்று போகும் என்று தான் தெரிந்து நீ ஏதும் அணியாமல் வந்திருக்கிறாயா என்று கண்ணகியை பார்த்து வியந்து கூறுகிறாள். அப்படிப்பட்ட அழகுடையவளாம் கண்ணகி. பொன்னகையெல்லாம் அவள் முன்னே தன்னுடைய வலிமை இழந்து ஒளி இழந்து காணப்படுமாம். செறிவளை ஆட்சியர் சிலருடன் கூடி நறுமலர் கோதையை நாள் நீர் ஆட்டி கூடல் மகளிர் கோவலன் கொள்ளும் ஆடகப் பைம்பூன் அறிவிலை அளிப்ப செய்யா கோலமுடு வந்தீர்க்கு என் மகள் ஐயை காணீர் அடித்தொழிலாட்டி பொன்னிற் பொதிந்தேன் புனைபூங்கோதை என்னுடன் நங்கை ஈங்கிருக்க எனத் தொழுது மாதவத்தாட்டி வழித்துயர் நீக்கி ஏதம் இல்லா இடந்தலைப்படுத்தினள். இப்படி அவர்கள் சொன்னவுடன் மென்முறுவலோடு கண்ணகி அந்த பெண்ணை, அதாவது மாதரியினுடைய மகளாகிய ஐயை என்பாளை கையை பற்றி, என் நாத்துன் நங்கை இவள்தான், அதாவது என் கணவரின் சகோதரி, நாத்தனார்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நோதகு உண்டோ நுண் மகனார்கினி சாவக நோம்பிகள் அடிகளாதலின் நாத்துன் நங்கையோடு நாள் வழிப்படும் அடிசில் ஆக்குதற்கு அமைந்தனர் களங்கள் நெடியாது அழிமின் நீரெனக் கூற. என் நாத்துன் நங்கை இவள்தான். பெண்ணே, என்னுடைய கணவர் சாவக நோம்பிகள், சமணத்தினுடைய ஒரு பிரிவாகிய ஆசீவகம் என்கின்ற மதம் அது. அதை சார்ந்தவராதலால் அவர் சமைத்த உணவை உண்ண மாட்டார். எனவே நீ காய்கறிகளையும் அரிசியையும் தருவாயாக என அன்போடு வேண்டினாள். உடனே அதற்கு ஏற்ப ஐயையும் அவருடைய தாயாரும் என்னென்ன வகையான காய்கறிகளை கொடுத்தார்கள் என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். இடைக்குல மடந்தையர் இயல்பின் குன்றாது மடைக்கலம் தன்னோடு மாண்புடை மரபின் கோழிப்பாகல் கொழுங்கனி திரள்காய் வாழ்வரி கொடுங்காய் மாதுளம் பசுங்காய் மாவின் கனியோடு வாழை தீங்கனி சாலி அரிசி தம்பார் பயனோடு கோல்வளை மாதே கொள்க என கொடுப்ப. இளம் பிஞ்சான பலாவினுடைய காயும் வெள்ளரிக்காயும் மாதுளம் கனியும் பிறகு வாழை மற்ற பழங்களும் அரிசியும் செந்நெல் அரிசியுமாக அவர்கள் கொடுத்தவுடன் அதை பெற்றுக்கொண்டு கண்ணகி சமைக்கத் தொடங்குகிறாள். மெல்விரல் சிவப்ப பல்வேறு பசுங்காய் கொடுவாய் குயத்து விடுவாய் செய்ய திருமுகம் உயர்த்தது செங்கன் சேந்தன கரியுறு அட்டில் கண்டனல் பெயர வையரி மூட்டிய ஐயை தன்னோடு கையறு மடமயிர் காதலர்க்கு ஆக்கி. சிலப்பதிகாரத்தில் முதன்முறையாக சமையலறையில் கண்ணகி தன் கணவனுக்கு சமைக்கிற காட்சி. இந்த காட்சியை எங்கே எடுத்திருப்பார் இளங்கோவடிகள் என்று சொன்னால், இது சங்க இலக்கியத்திலே புதிதாக காதல் திருமணம் செய்த பெண் எப்படி முயற்சி செய்து அந்த முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் என்று அந்த பாடல் வருமோ, அதுபோல இந்த இடத்திலே அந்த அடுப்பை மூட்டி அவர்கள் தந்த மண்பானையை வைத்து காயறிந்து போட்டு அவள் சமையல் செய்கிற காட்சியை பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவளே பெருந்தெய்வமாக உருவெடுக்க இருக்கிறாள் என்பதும் நமக்கு ஒரு வியப்பை தருகிறது.
தாளப்புள்ளின் வால்வெண் தோட்டு கைவல் மகடு கவின் பெற புனைந்த செய்வினை தவிசில் செல்வன் இருந்தபின் கடிமலர் அங்கையிற் காதல் அடிநீர் சுடுமண் மண்டையின் தொழுதனல் மாற்றி மன்னக மடந்தை மயக்கு ஒளிப்பணல் போல் தண்ணீர் தெளித்து தன்கையால் தடவி குமரி வாழையின் குறுந்தகம் விரித்து அமுதம் உண்க அடிகள் ஈங்கு என பின்னர் கணவனை அழைத்து புதிய முடைந்த பாயில் கோவலனை அமரச் செய்து நல்ல கொழுந்தான இலையை விரித்து அதிலே தண்ணீர் பெய்து காய்கறிகளை வரிசைப்படுத்தி வைத்து உண்ணுமாறு வேண்டி அருகிருந்து அவனுக்கு உபச்சாரம் செய்கிறாள். அரசர் பின்னோர்க்கு அருமறை மருங்கின் உரியவெல்லாம் ஒருமுறை கழித்து ஆங்கு ஆயர்பாடியின் அசோதை பெற்றெடுத்த பூவை புதுமலர் வண்ணன்கொள்ளோ நல்லமுது உண்ணும் நம்பி இங்கு பல்வளை தோழிம் பன்னெடுங்குளத்து துளுனை ஆற்றுனில் தூமணி வண்ணனை விழுமம் தீர்த்த விளக்குகொள் என ஐயையும் தப்பையும் வெம்மிதம் எய்தி கண்கொளா நமக்கு இவர் காட்சி ஈங்கு என கண்ணகி பரிமாறிய உணவை கோவலன் உண்ணுகிற போது அவன் எப்படி தங்களுடைய மரபின் வழி அவன் உண்ணுவான் என்பதற்கேற்ப அந்த தண்ணீரை எடுத்து அதை தெளித்து கைகளை சுத்தம் செய்து அவன் உண்ணத் தொடங்க அருகிருந்து அவள் கண்ணகி அவனுக்கு உணவு செய்விக்கிற காட்சியை பார்த்த மாதரியும் மற்ற நங்கைகளும் இடைக்குள மங்கைகளும் எங்கள் இல்லத்துக்கு கண்ணபெருமானே வந்ததைப் போன்றும் அந்த கண்ணபெருமான் விரும்புகின்ற நப்பின்னை உடன் வந்ததை போன்றும் இன்று எங்கள் ஆயர்பாடி பெருமை பெற்றது என்று சொல்லுகிற போது நமக்கு நப்பின்னையும் கண்ணனையும் பற்றிய செய்தியை சிலப்பதிகாரத்திலே அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது உணவை உண்ணுகின்ற கோவலன் வருந்தி சில வார்த்தைகளை சொல்லுகிறான். உண்டு இனிது இருந்து உயர்பேராளருக்கு அம்மன் திரையுடைய அடைக்காய் ஈத்த மையீர் ஓதியை வருகென பொருந்தி கல்லதர் அத்தம் கடக்க யாவதும் வல்லுநர் கொள்ளோ மடந்த மெல்லடி என வெம்முனை அஞ்சுரம் போந்தற்கு இறங்கி எம்முதுகுறவர் எண்ணுற்றனர்கொள் மாயம் கொள்ளோ வல்வினை கொள்ளோ யானுளம் கலங்கி யாவதும் அறியேன் வறுமையாளரோடு வம்பப்பரத்தியரோடு குறுமொழி கோட்டி கொடுநகை புக்கு பொச்சாப்புண்டு பொருளுரையாளர் நச்சு கொன்றேற்கு நன்னறி உண்டோ இரு முது குறவர் ஏவலும் பிழைத்தேன் சிறுமுது குறைவிற்கே சிறுமியும் செய்தேன் வலு எனும் பாரேன் மாநகர் மருண்டு ஈண்டு எழுக என எழுந்தாய் என் செய்த நான் என் செல்வத்தை எல்லாம் இழந்தேன். என் பெற்றோர் சொல்லை கேளவில்லை. வம்பப்பரத்தையரோடும் மற்றும் தேவையில்லாத மக்களோடும் நான் சேர்ந்து திரிந்து செல்வத்தை இழந்தேன். உன்னை இங்கெல்லாம் அழைத்து வர வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. இனி நான் என்ன செய்யட்டும் என்று அவன் வருந்தி கண்கலங்கி அழைத்து அருகிலே அணைத்து கொண்டு நீ எனக்கு தருகின்ற உணவு அமிர்தத்துக்கு இணையானது என்று சொன்னான். அப்படி அவன் வருந்தி நின்ற போது கண்ணகி அளித்த உரை அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த என்னை நும்பெருமகள் தன்னோடும் பெரும்பெயர் தலைத்தால் மண்பெரும் சிறப்பின் மாநிதி கிழவன் முந்தை நில்லா முனிவு இகந்தன்ன அற்புலம் சிறந்தாங்கு அருண்மொழி அலையி எதிர்பாராட்ட யானத்து ஒழித்த நோயும் துன்பமும் நொடிவது போலுமென வாய் அல் முருவர்க்கு அவர் உள்ளகம் வருந்த போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையேன் ஆதலின் ஏற்றெழுந்தனன் யான் என்று கூற கண்ணகியும் எனக்கு நீங்கள் பொருளை துளைத்தது கூட பெரிதில்லை. ஆனால் நீங்கள் இல்லாத காலத்தில் நமது வீட்டில் விருந்தினர் வராததால் விருந்தினரை உபசரிக்கிற அந்த வாய்ப்பை நான் இழந்து போனேனே. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெரிதலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த என்னை என்று சொல்லி போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று ஒரு வார்த்தையும் சொல்லுகிறாள். அதை கேட்டு வருந்திய கோவலன் பிறகு நான் சென்று சிலம்பினை விற்று பொருள் கொணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறான். குடிமுதற் சுற்றமும் குற்றலையோரும் அடியோர்க்கு பாங்கும் ஆயமும் நீங்கி நாணமும் மடனும் நல்லோர் ஏத்தும் பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னோடு போந்து இங்கு எந்துயர் களைந்த பொன்னே கொடியே புனைபூங்கோதாய் நானின் பாவாய் நீநில விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவேன் மயங்காதொழிக என கருங்கயல் நெடுங்கன் காதலி தன்னை ஒருங்குடன் தளியு உளையோர் இல்லா ஒருதனி கெண்டு தன் உள்ளம் வெதும்பி வறுமணி கறந்த
கண்ணனாகி பல்லான் கோவலர் இல்லம் நீங்கி வல்லா நடையின்றி மருகினர் செல்வோன். அப்படி அவன் புறப்படுகிற போது அந்த வார்த்தைகளே அவன் என்ன ஆகப் போகிறான், மாறி வருவேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அது ஒரு அறச்சொல். சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டான். மாடுகளும் கன்றுகளும் நிறைந்திருக்கிற அந்த ஆயர்குலத்து வீதி வழியாக புறப்பட்டு அவன் மதுரை நகருக்குள் சென்றான். சென்றவன் வந்தானா, என்ன ஆனான்? கொலைக்கலக்காதை தொடர்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.